இணைந்தோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்திய அரசியலில் உற்று நோக்கப்படும் ஒரு பெயர் தான் ஆம்ஸ்ட்ராங். யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? பகதூர் சமாஜ் பார்ட்டியோடைய தமிழ்நாடு மாநில தலைவர் தான் கே ஆம்ஸ்ட்ராங். இவர் சிறு வயதில் இருந்தே அரசியல்ல மிகவும் ஆர்வம் கொண்டவராய் இருந்திருக்காரு. முதல்ல டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒண்ணு தொடங்கி மக்கள் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலரா வெற்றியும் பெற்றிருக்காரு. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியும் விட்டிருக்காரு. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டாரு. இவர் திமுக அதிமுகன்னு பாரபட்சம் இல்லாம ரெண்டு கட்சியிலையுமே விமர்சனம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு இவர் ஒரு லைசன்ஸ்டு கன்னையுமே வச்சிருந்திருக்காரு. கடந்த ஜூலை 5 இவர் அவருடைய வீட்டுக்கு அருகையில ஒரு கட்டிடத்துல இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அடையாளம் தெரியாத 6 மர்ம நபர்களால வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்காரு. இவருடைய இந்த இறப்பு மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இவரோட கொலைக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு 8 பேர் போலீசார்ட்ட சரணடைஞ்சிருக்காங்க. ஆனா சிதம்பரம் நாடாளுமன்ற எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்கள் உண்மையான குற்றவாளிகளே கிடையாது, போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. தமிழகத்துல கடந்த சில மாதங்களாக தலித் ஆக்டிவிஸ்ட் மற்றும் லீடர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. பொதுவா இது எல்லாமே சவுத் ஜோன் ஆஃப் தமிழ்நாடுல நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ முதன்முறையா நம்ம தமிழ்நாடோட கேபிட்டலான சென்னையில இது நடந்திருக்கிறது மிக பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. இவருடைய இறப்புக்கு 2 காரணங்கள் கூறப்படுது. ஒண்ணு, இவருடைய தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், இன்னொன்னு இல்ல இது அரசியல் ரீதியான கொலைதான் அப்படிங்கறது சொல்லப்படுது. ஆனா எது உண்மை அப்படிங்கறத போலீசார் தான் தெளிவுபடுத்தணும்.